ஒரு நூலில் மாலை போலே உருவான பூக்களே இதழ் வாடி வாடியோடு கருதாகி போனதே நாயகன் நாயகி அன்றில்கள் போல் வாழ்ந்ததோர் வாழ்க்கைதான் கானல் நீர் போல் தேவன் தேவி காதல் மேவி வாழ்ந்த நாட்கள் கனவாகி போக காலம் மழை காலம் தானோ காற்று புயலானதோ நேசம் குறையாமல் வாழும் நெஞ்சம் போராடுதோ இவள் தாயின் தோளில் சாயும் அழகான பைங்கிளி மணமாலை சூடும் நாளை எதிர்பார்த்த பூங்கொடி ஆசையில் ஊஞ்சலில் ஆடிய இந்த நாளிங்குதான் வாடினாளே தாயும் சேயும் ஊமை போலே வார்த்தை ஏதும் பேசாமல் தவிக்க காலம் மழை காலம் தானோ காற்று புயலானதோ நேசம் குறையாமல் வாழும் நெஞ்சம் போராடுதோ கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை கலைந்து போக கண்ணீரில் மிதக்கும் காலம் மழை காலம் தானோ காற்று புயலானதோ ஏய் என்ன நின்னுட்ட? ஒண்ணு இல்ல. என்ன இன்ஸ்பெக்டர் சார், இங்கிலாந்துல இருந்து வரப்போ இதயத்தை அங்கேயே இறக்கி வச்சுட்டு வந்துட்டீங்களா? கொலை நடந்த உடனே இன்வெஸ்டிகேஷனா? பரவாயில்லையே, சுறுசுறுப்பா தான் இருக்கீங்க. குட் சார், கொஞ்சம் மனுஷத்தன்மையோட நடந்துக்க முயற்சி பண்ணுங்க. குழந்தாய், யாம் லண்டனிலிருந்து இந்தியாவிற்கு வந்தது எமது சகோதரியின் புதல்வி திருமணத்திற்காக, தங்களின் கீதாபதேசத்தை கேட்பதற்காக அல்ல. கொலை செஞ்சது தப்புனா நீங்க வாரண்டோட வாங்க, நான் வக்கீலோட காத்துக்கிட்டு இருக்கிறேன். வாங்க மாப்பிள்ள, 2 ஆப்பாயில் சாப்பிடல. வாரண்டோட வரும்போது சாப்பிட்டுக்கிறேன். புல்ல இருக்குதுப்பா, சொரிஞ்சுக்குங்க, சரியாயிடும். உத்தரவுனோ? அத்தை, உங்க விருந்தாளி இவ்வளவு அரக்கனா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் மனசு பொறுக்காம ஏதோ பேசிட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க.
அந்த நாய் எதுக்கு சுட்ட? நான் ஏன் அந்த நாயை சுட்டேன்னு உனக்கு தெரியல? ஏன் குழந்தை உனக்குமா புரியல? நானும் உயிருக்கு மதிப்பு கொடுக்கிறவன் தான். என்ன நாயோட உயிரை விட மனுஷனோட உயிருக்கு கொஞ்சம் அதிகமா மதிப்பு கொடுப்பேன். நான் மட்டும் அந்த நாயை சுடலன்னு வச்சுக்க. புரியல? புரியவே இல்லையா? உங்க புத்திசாலித்தனத்தை கொண்டு போய் வேற நல்ல இடத்துல போதைங்க. சார், பேசாம லீவ் போட்டுட்டு உங்க கல்யாண வேலையை பாருங்க. கொலைகேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப என்ன அவசரம்? இவ்வளவு அக்கறையா இருக்கிறதுனாலதான் நீ இன்னும் பிசியாவே இருக்க. போய் உன் வேலையை கவனி. சரி சார். பாலு, செத்து போன ஆறுமுகத்தோட ரிப்போர்ட் இன்கொஸ்ட் வந்திருக்கு, படிச்சு பாரு. என்ன சொல்லிருக்கு? படிச்சு பாரு, மண்டை காயம். துப்பறியும் கதையெல்லாம் நம்ம படிக்கும் போது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு மாமா. ஏமாப்ல, இந்த செத்து போன பாலதண்டா வேற என்ன, இந்த ஆறுமுகம் ரொம்ப தொல்லை கொடுக்கறானா? உங்களுக்கு தெரியாதா? அந்த ஆறுமுகம் இன்னும் சாகல. ஏமாமா நின்னுட்டீங்க? காஃப் மசில்ஸ் புடிச்சிருச்சு மாப்ள. நான் பிடிச்சு விட்டுமா? வேண்டாம் மாப்ள, எனக்கு எங்க பிடிச்சாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் உதறனா சரியா போயிடும். அப்ப ஆரம்பிச்சுனா? ஓகே. ஆமா, ஆறுமுகம் செத்து போயிட்டான்னு பேப்பர்ல நியூஸ் கொடுத்திருக்கீங்க. இப்ப என்னடா உயிரோட இருக்கான்னு சொல்றீங்க? குழப்பம் கேஸ்லயா இல்ல உங்க கிட்டயா? குழப்பம் அந்த ஆறுமுகத்துக்கிட்ட தான். முகத்தை கல்லால் அடிச்சா அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சான் பாவம். அவனுக்கு இந்த பிளட் குரூப் கைரேகை பத்தி எல்லாம் தெரியாது போல இருக்கு. ஏமாமா நின்ட்டீங்க? திரும்பவும் காப்பாசல் ப்ராப்ளமா? வாங்க போல. 2 ஆப்பாயில் சாப்பிட்டா சரியா போயிடும். அப்படின்னா யார் தான் செத்து போனது? காணாம போனா எம்பி பையன் ராஜ், அவன் தான். பின்னதுக்காக ஆறுமுகம் செத்து போனதா பேப்பர்ல நியூஸ் கொடுத்தீங்க? ஆறுமுகத்தை குழப்பத்தான் அவனை சுதந்திரமா சுத்த வச்சு சுலபமா பிடிக்கிறதுக்காக தான். ஏமாமா தந்திரத்தை ஸ்காட்லாண்ட் யார்டு என்ன மொத்த குத்தகை எடுத்திருக்காங்க. நம்ம இந்தியன் போலீஸோட கம்பேர் பண்ணா அவங்க பச்சா. வாங்க. ஆமா, ஆறுமுகம் எதுக்காக எம்பி பையனை க்ளோஸ் பண்ணணும்? அவங்க 2 பேருக்கு என்ன மாப்ள கனெக்ஷன்? மாமா, இந்த கேள்விக்கு மட்டும் பதில் கிடைச்சிருச்சுன்னா இந்த கேஸ் ஃபைலும் க்ளோஸ் ஆயிடும், அந்த ஆறுமுகமும் க்ளோஸ் ஆயிடுவான்.